ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும், பலம் பெறும், பல பேர் வருவார்கள். இது குறித்தெல்லாம் விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்தில் கருத்து சொல்லுவார். மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது. அவ்வளவுதான். விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம். அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. அது எனக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும். அவருடைய படகுதான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. மாலுமி இல்லாத கப்பலாக, திசை தெரியாத பயணமாக, கலங்கரை விளக்கே தெரியாத பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் கட்டுமஸ்தான உறுதிமிக்க இந்த கப்பலிலே எந்த காலம் ஓட்ட விடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும், கடல் அன்னை முரணாக இருந்தாலும் கூட கரைக்கு கொண்டு சேர்க்கின்ற உறுதிமிக்க தலைமை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தலைமை. தமிழக முதல்வர் மாலுமி இருக்கின்ற வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கப்பல் எந்த புயலிலும், எந்த சூழலிலும், எந்த சூறாவளியிலும்